வணக்கம். தட்டை செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உடச்சக்கல்ல வந்து 4 ஸ்பூனு போட்டுக்கலாங்க. பாருங்கள், உடச்சக்கல்ல பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க, ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு ஒரு கப்பு வறுத்து வச்சுருக்கோங்க, நல்லா அதுவும் போட்டுக்கலாங்க, ஒரு கப்பு. ஊற வச்ச கடலைப்பருப்பு பாருங்கள், ஒரு 2 பொடி போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகாய் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், மிக்ஸியில் அரைப்படிச்சிருக்கோம், அது கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அது ஒரு 5-6 பல் பூண்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி பாருங்கள், இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலரிட்டு பாருங்கள், கொஞ்சம் காய்ச்சின எண்ணெய் ஊற்றினாங்க. இதில் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிடலாங்க. பாருங்கள், தட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாலாக பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மைக்கா பேப்பர் எடுத்து தட்டிக்கலாங்க. இதை பாருங்கள், அழகாக தட்டி இருக்கிறோங்க. இதை எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டுருலாங்க. பாருங்கள், தட்டை ரொம்ப நல்லா ரோஸ்ட்டாக வந்துடுச்சுங்க. நம்ம இப்போ எடுத்துடலாங்க. தட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க ஸ்கூல் இருந்தால் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது பாருங்கள், மொரன்னு பாருங்கள், இப்படி பொறன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.